மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தவிக அரசின் அராஜகத்தாலும் காவல்துறையின் அலட்சியத்தாலும் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். போலீசார் நினைத்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாம் என்றும், ஆனால் அவர்கள் அலட்சிய போக்காக விட்டுவிட்டனர் என்றும், இதனால் இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை விடுத்துள்ளனர். எங்கள் தொகுதியில் தவிகவை வெற்றி பெற வைத்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று ஆர்கே நகர் தொகுதி மக்கள் குமுறல் விடுத்து வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தவிக அரசின் அராஜகத்தாலும் காவல்துறையின் அலட்சியத்தாலும் இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். போலீசார் நினைத்திருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாம் என்றும், ஆனால் அவர்கள் அலட்சிய போக்காக விட்டுவிட்டனர். இதனால் இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் பொதுமக்கள் தங்களது குற்றச்சாட்டை பதிவு செய்து வருகின்றனர். எங்கள் தொகுதியில் தவிகவை வெற்றி பெற வைத்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று ஆர்கே நகர் தொகுதி மக்கள் குமுறல்கள் விடுத்து வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்லு சுத்தி ஒருத்தன் பீர் பாட்டு 4 பேர் மூலையில அடிபட்டு 26ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு நாங்க மதியம் வாங்கிட்டோம். சொந்த காசு 5 வருஷம் செலவு பண்ணிக்கிறேன். அவங்க ஒண்ணுமே இல்லாத வெறும் போர்டை மட்டும் திறந்து மோட்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அந்த மோட்டிவேஷனாக போர்டு பேரத்தை திறந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்க. இந்த பல்லு சுத்தி ஒருத்தன் பீர் பாட்டு 4 பேர் மூலையில அடிபட்டு